2023 முழுவதுமாய் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா உண்மையாய் நன்றிகளை செலுத்துங்க. அப்போ சத்தத்தை உயர்த்தி யாரு அமைதியா இருக்க வேண்டாம், யாரை வேடிக்கை பார்க்க வரல. நம்ம தேவனை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறோம். நன்றி செய்த தேவனுக்கு, நன்மைகளை செய்த தேவனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிற எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாயில திறந்த அந்நிய பாஷை துதிங்க. அப்போ எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், எவ்வளவாய் சுமந்து வந்திருக்கிறார். ஒன்றுமில்லாத சூழ்நிலையில கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ அக்கினி போன்ற சூழ்நிலைகள், எத்தனையோ தண்ணீர் போன்ற சூழ்நிலைகள், எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். எத்தனையோ இக்கட்டுகள் மத்தியில கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ இக்கட்டுகள் மத்தியில கர்த்தர் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். எத்தனையோ பள்ளத்தாக்கின் மத்தியில் இருந்து கர்த்தர் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்துகள் மத்தியிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஓ நன்றி ராஜா. எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாயில திறந்து நன்றிகளை சொல்லுங்க. அப்போ ஒரு ஆள் முன்னாடி நின்று லீட் பண்ணி தான் நம்ம நன்றி சொல்லணும் இல்ல. தேவன் செய்த நன்மைகள், தேவன் நடத்தி வந்த பாதைகள், அவர் செய்ததான ஒவ்வொரு அதிசயங்களை நினைத்தால் நம்மளால் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. வாயில திறந்து தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. என் பிள்ளைகளுக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறேன், என் பிள்ளைகளை எவ்வளவாய் சுமந்து வந்திருக்கிறேன். என் பிள்ளை கண்ணீரோடு நிற்கும் பொழுது என் பிள்ளையோட கண்ணீரை துடைத்திருக்கிறேன். என் பிள்ளைக்கு கையில ஒன்றுமில்லாத நேரத்தில் எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதித்து வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு நன்றிகளை சொல்லுங்க. அப்போ அப்பா ஆண்டவரே, இயேசுப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு வல்லவர், நீர் போதுமானவர், நீர் போதுமானவர். என்னுடைய புகழிடமே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாயில சத்தத்தை உயர்த்தி ஹalleluya, hallelujah, hallelujah. உள்ளத்தின் ஆழத்தில் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? Thank you Lord Jesus, hallelujah. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே, சத்தத்தை உயர்த்தி, என்னை சிதையாமல் சுமந்தீரே. எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, எம் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. சேர்ந்து சொல்லுவோமா? கண்களை மூடி நன்றி நன்றி நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே. ஆமே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. சேர்ந்து சொல்லுமா? ஒன்றுமில்லை. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. சேர்ந்து ஒரு தீமையும் நினைக்காத ஒரு தகப்பன், ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, எபினேசரே,
இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. ஓ நன்றி நன்றி நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே. நன்றி நன்றி சொல்வோம். நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. நன்றி நன்றி நன்றி. ஆமே, ஒரு கரு போல சுமந்தீரே. ஆமே, அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே. நீ நடத்திடும் விதங்களை ஒரு பூரண வார்த்தையே. எல்லா சத்தத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. நன்றி நன்றி நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே. உள்ளத்தின் ஆழத்தந்து நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. நன்றி நன்றி நன்றி, ஒரு கரு போல. ஓ நன்றி நன்றி நன்றி, என்னை இதயத்தில் சுமந்தீரே. நன்றி 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 நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே. நன்றி ராஜா. எல்லா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த தேவனை நோக்கி பார்த்து, கர்த்தர் நம்மளை ஒரு கரு போல சுமந்து வந்திருக்கிறார். அவர் நம்மளை இதயத்தில் சுமந்து வந்திருக்கிறார். ஒரு கருவை சுமக்கிற தாய்க்கு தெரியும் அதோட வேதனை எவ்வளவா இருக்கும், அவருடைய காரியங்கள் எவ்வளவா இருக்கும். அதை பராமரித்து பார்த்து 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 ஒவ்வொரு நாளும் தூக்கி சுமந்து வரணும். அதே போலதான் தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய கருவில் நம்மளை சுமக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய இதயத்தில் நம்மளை சுமக்கிறவராய் இருக்கிறார். அநேக சூழ்நிலையில அவரை விட்டு நம்ம தூரம் சென்றிருக்கலாம், அவரை விட்டு விலகி சென்றிருக்கலாம், அவரை விட்டு அறியாத ஒரு இடத்திற்கு சென்றிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அந்த நேரத்தில் நம்மை சுமக்கிறவராய் இருக்கிறார், நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார், நம்மளை ஏந்துகிறவராய் இருக்கிறார். உலகம் நம்மளை மறந்திருக்கலாம், நம்முடைய தாய் தகப்பன் நம்மளை மறந்திருக்கலாம், நம்முடைய உற்றார் உறவினர் நம்மளை மறந்திருக்கலாம். ஒரு சூழ்நிலையில் வரும்பொழுது, எல்லாரும் வெறுக்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, யார் என்னை தேற்றுவா, யார் என்னை அரவணைப்பா என்று சொல்லி அநேக நேரத்தில் நீங்கள் நான் கண்ணீரோடு நின்று இருக்கலாம். கையில ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில யார் எனக்கு உதவி செய்வா என்று சொல்லி அநேக நேரத்தில் நம்ம அழுது புலம்பி இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வந்திருக்கிறாரே, கர்த்தர் குடும்பங்களை பாதுகாத்து வந்திருக்கிறாரே. எத்தனையோ ஜனங்கள் நேற்று பார்த்தவர்கள் இன்று இல்லை, ஆனால் நம்ம குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து வந்திருக்கிறாரே. அப்பாவை பார்த்து உண்மையாய் நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. நன்றி
சூழ்நிலை நம்ம எதிர்பார்த்த நேரத்துல நம்ம கையில பணம் இல்லாத பொழுது எவ்வளவாய் ஏங்கி தவிச்சிருப்போம், எவ்வளவாய் அழுதிருப்போம், எவ்வளவாய் புலம்பி இருப்போம். ஆனா ஆண்டவர் ஏதோ ஒரு மூலியமா, ஏதோ ஒரு காரியத்தின் மூலியமா நமக்கு உதவி செய்து நடத்தி வந்திருக்கிறாரே. அதற்கு உண்மையாய் சொல்லுமா, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, உண்மையா சொல்வோம் நன்றி நன்றி நன்றி. ஒரு கருப்போல எத்தனையோ ஆபத்துகள் நமக்கு வந்திருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் வந்திருக்கலாம். மனுஷங்க பார்த்து சொல்லுவாங்க, இந்த காரியம் எனக்கு வந்திருந்தா நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன், இந்த காரியம் எனக்கு வந்திருந்தா இன்றைய வரைக்கும் நான் நின்றிருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும், எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும், எந்த காரியங்கள் நமக்கு விரோதமாய் நின்றாலும் அவருடைய கரம் நமக்கு உதவி செய்து நடத்தி வந்திருக்கிறதே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, உங்களுடைய சத்த உயரட்டும். நன்றி. ஓ, ஒரு கரு போல சுமந்தீரே. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினே, உண்மையாய் என் நினைவாய் என் நினைவா. கடைசியா சொல்லுமா, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, உங்க சத்தத்தை உயர்த்தி நன்றி. இன்னும் சத்தமாய் கரு போல சுமந்தீரே. ஒரு விசை மாத்திரம் நன்றி நன்றி நன்றி. ஓ, இதயத்தில் சுமந்தீரே. நன்றி நன்றி நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே. நன்றி. ஆமா தகப்பனே, ஒவ்வொரு நாளும் கத்தைங்க சுமந்து வந்திருக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீங்க. கோழி தன் குஞ்சுகளை எவ்வளமாய் பாதுகாக்குமோ, ஆண்டவரே இயேசுப்பா, ஒரு சேயை காக்கும் ஒரு தாயை போல அனுதினம் எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர், அனுதினம் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர், அனுதினம் எங்களை சுமந்து வந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனி வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய கருத்துக்குள்ளாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க நடத்துங்க ஆண்டவரே இயேசுப்பா. அந்த வட மூலமாய் கர்த்தரை நடத்தின தேவன் இன்னும் புதிய வாக்குத்தத்தங்களை கொடுத்து புதிய ஆண்டுகளுக்குள்ள நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க ஆளுகை செய்யுங்க, நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமென்.